வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு பாஸ்தா தான் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருளாக என்னென்னது பார்த்துருவோம் வாங்க. 1 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் பொரிக்கிறதுக்கும் எண்ணெய் எடுத்துக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா. இது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் அடுப்பில் ஒரு பவுல் வச்சுருக்கேன். அது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய். இப்போ இது கூட இந்த பாஸ்தாவை நம்ம ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வெந்து வரணும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் இது ஆறிடுச்சு, ஆறணும். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் ஒரு பவுலில் இதை ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது கூட சோள மாவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதோட என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இது மாதிரி பெரட்டியாச்சு. இப்போ அடுப்பில் நான் எண்ணெய் வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இதை போட்டு அப்படியே பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். உதிரியாக போடலாம், இல்லை ஒன்றோடு ஒன்று அப்படியே ஒட்டிக்கும். திருப்பி போடலாம். கொஞ்சம் நல்லா மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பொரிச்சிட்ருக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இதே மாதிரி நான் இப்போ எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடுறேன். இப்போ நான் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சாட் மசாலா. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.